ஸோ எலக்ட்ரோஃபிலிக் கார்பீன். ஸோ எலக்ட்ரோஃபிலிக் கார்பீன்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எலக்ட்ரோஃபிலிக் கார்பீன் அப்படிங்கிறது ஒரு சிங்கிலட் கார்பீன். நம்ம ஆர்கனோமெட்டாலிக்ல படிச்சிருப்போம். ஃபிஷர் கார்பீன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரோஃபிலிக் கார்பீன். ஃபிஷர் கார்பீன். ஸோ இது வந்து ஒரு எலக்ட்ரோஃபிலிக் கார்பீன். ஸோ அந்த கார்பீன்ல கார்பன்ல நமக்கு ஒரு ஹெட்டிரோ ஆட்டம் வந்து அட்டாச் ஆயிருக்கணும். இஜெட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன், ஸோ நைட்ரஜன், ஸோ ஹேலஜன். ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷர் கார்பன். ஃபிஷர் கார்பன் அப்படிங்கிறது ஒரு எலக்ட்ரோஃபிலிக் கார்பன். ஸோ இவங்க கேட்டிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரோஃபிலிக் கார்பன் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம இந்த கார்பன்ல ஹெட்டிரோட்டம் அட்டாச் ஆயிருக்கு. ஸோ குளோரின், ஸோ ஆக்சிஜன், இங்கேயும் ஆக்சிஜன் ஹெட்டிரோட்டம் வந்துருக்குல்ல. ஸோ அப்போ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோஃபிலிக் கார்பன் தான். ஆப்ஷன் வந்து 4 தான் கரெக்ட். ஸோ இது வந்து கேர்தரசு புக்கில் இருக்கு. ஸோ ஆர்கானிக் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தோம்னா ஸோ கார்பன் யூனிட்ல கேருத்தரசுல ஸோ எக்ஸப்ஷன்ஸ் ஆர் the dichlorocarbons and carbons with ஆக்சிஜன், நைட்ரஜன் அண்ட் சல்ஃபர் ஆட்டம். ஸோ இந்த மாதிரி அட்டாச் ஆயிருந்ததுன்னா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிலட் கார்பின். ஸோ அப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரோஃபிலிக் கார்பின் தான். ஸோ ஆர்கனோமெட்டாலிக் பாயிண்ட் ஆஃப் வியூல இப்போ ஃபிஷர் கார்பின்ல இந்த கார்பின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்பின்ல இருக்க கார்பன் வந்து ஒரு எலக்ட்ரோஃபைல். ஸோ அப்போ இங்கே அட்டாச் ஆயிருக்கிற அந்த ஒய் அந்த ஹெட்டிரோட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஓஆரா இருக்கலாம் இல்லது NR2 குளோரின். ஸோ இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா ஸோ இதுதான் ஒரு எலக்ட்ரோஃபிலிக் கார்பின். ஸோ அப்போ கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 4 தான் கரெக்ட். ஸோ எல்லா கார்பின்ல இருக்க கார்பன்லையுமே நம்ம ஹெட்டிரோட்டம் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. டார்டாரிக் ஆசிட் தான் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ 2R 3R அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக தெரியும். இது மீசோ கிடையாது. ஸோ மீசோ அப்படின்னா ஒன்று வந்து R வரணும், ஒன்று வந்து S வரணும். ஸோ அந்த மாதிரி இருந்தது மீசோ. அந்த மாதிரி இருந்தால் மீசோ சொல்லுவோம். அப்போ 2R 3S இருக்குல்ல. ஸோ இது வந்து மீசோ டார்டாரிக் ஆசிட். மீசோ அப்படின்னா கண்டிப்பா நமக்கு பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருக்கணும். இதுதான் நமக்கு மீசோ டார்டாரிக் ஆசிட். இப்போ இது 1 2 3 4. அப்போ இங்க கார்பன்ல இருக்கிற இந்த ஹைட்ரஜனுக்கும் தேர்ட் கார்பன்ல இருக்க இந்த ஹைட்ரஜன் உள்ள ரிலேஷன்ஷிப் என்னன்னு கேட்குறாங்க. ஹோமோட்ரோபிக்கா எனன்சியோட்ரோபிக்காண்டு. ஸோ நமக்கு பிளேன் ஆஃப் சிமெட்ரி. ஸோ நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஸோ நமக்கு பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருந்ததுன்னா இந்த மாதிரி பிளேன் ஆஃப் சிமெட்ரி ப்ரெசென்ட் ஆயிருந்ததுன்னா இந்த ஹைட்ரஜன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எனன்சியோட்ரோபிக் ஹைட்ரஜன். எனன்சியோட்ரோபிக் ஸோ எனன்சியோட்ரோபிக் ஹைட்ரஜன் வரும். ஸோ இன்கேஸ் 2R 3R இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி 2R 3R அப்படிங்கிறது பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருக்காது. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஎல் பேரா இருக்கலாம் அல்லது ரெசிமிக் மிக்சரா இருக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 2R 3R. ஸோ இதில் இருக்க இந்த ஹைட்ரஜனுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னா நமக்கு C2 சிமெட்ரி ப்ரெசென்ட் ஆயிருந்தது அப்படின்னா அது வந்து ஹோமோட்ரோபிக். C2 சிமெட்ரி அப்படிங்கிறது ஸோ இந்த பாயிண்ட் நம்ம சென்ட்ரா பாயிண்ட் எடுத்துக்கிறோம். ஸோ அதுக்கு அதே டைரக்ஷன்ல அதே பாண்ட் லென்த்ல சேம் குரூப் இருக்கணும். இங்க பாருங்க. இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா ஸோ அதே குரூப் இருக்கணும், அதே சேம் பாண்ட் லென்த்ல. இந்த மாதிரி ஒரு இதுதான் C2 சிமெட்ரி. C2 சிமெட்ரி ப்ரெசென்ட் ஆயிருந்தது அப்படின்னா C2 ஆக்சிஸ் ப்ரெசென்ட் ஆயிருந்ததுன்னா ஸோ இந்த ரெண்டு ஹைட்ரஜன் உள்ள ரிலேஷன்ஷிப் வந்து நமக்கு ஹோமோட்ரோபி. சரிங்களா. ஸோ அப்போ கரெக்ட் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை பாருங்க. 2R 3Rன்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 2R
சரி. இது வராது. இதுதான் நமக்கு 2R, 3R. இது வந்து பார்த்தீங்கன்னா 2R, 3S. இதுல வந்து என்ஹான்சியோட்ரோபிக்ன்னு குடுத்துருக்காங்க. ஆனா நமக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹோமோடோபிக் தான். நெக்ஸ்ட்டு 2R, 3S வந்து டார்டாரிக் ஆசிட் வந்து ஹோமோடோபிக்ன்னு குடுத்துருக்காங்க. 2R, 3S வந்து நமக்கு என்ஹான்சியோட்ரோபிக். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வர வாய்ப்பில்ல. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஆப்ஷன பாருங்க. 2R, 3R டார்டாரிக் ஆசிட் வந்து ஹோமோடோபிக். ஓகே, ஹோமோட்ரோபிக் கரெக்ட்டா இருக்கு. நெக்ஸ்ட்டு பாருங்க. 2R, 3S டார்டாரிக் ஆசிட் வந்து என்ஹான்சியோட்ரோபிக். ஸோ 2R, 3S ஸோ வந்து என்ஹான்சியோட்ரோபிக். அப்ப கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, 2 தான் கரெக்ட் ஆன்சர். ஆட்டோமேட்டிக்கா 3 அண்ட் 4 வந்து நம்ம எலிமினேட் பண்ணிரலாம். ஸோ நெக்ஸ்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா, கல்சி புக்லயே இருக்கு. பாருங்க. இது வந்து மீசோ டார்டாரிக் ஆசிட். மீசோ டார்டாரிக் ஆசிட்ல ஸோ இந்த ஹைட்ரஜன் இதுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னா என்ஹான்சியோட்ரோபிக். இதுவே நமக்கு மீசோ இல்லாம ரெசிமிக் அது டிஎல் பேரா இருந்தது அப்படின்னா, இப்போ அதுல இருக்க அந்த ஹைட்ரஜனுக்கு உள்ள ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா, C2 சிமெட்ரி பிரசன்ட் ஆயிருந்ததுன்னா நமக்கு வந்து ஹோமோட்ரோபிக். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். இது வந்து பார்த்தீங்கன்னா, லைட்டா தெரிஞ்சிருந்தாலே போதும். ஒரு கான்செப்ட் தெரிஞ்சு இதுக்கு ஆன்சர் பண்ணிரலாம். அதர்வைஸ் கான்செப்ட்டே தெரியல அப்டின்னா, நமக்கு என்ன பண்ணுவோம் அப்டின்னா, மேக்ஸிமம் நமக்கு தெரிஞ்ச இதுல ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, டைபோரேன் போவாங்க. இல்ல அப்டின்னா, போரிக் ஆசிட். இது 2 தான் நம்ம செலக்ட் பண்ணுவோம். வித்தவுட் கான்செப்ட் இத பத்தி தெரியல அப்டின்னா. இப்ப கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, 3 தான் கரெக்ட் ஆன்சர். சொல்லி ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன குடுத்துருக்காங்கன்னா, BF3. இதுல நமக்கு லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு ரியாக்ட் ஆனது அப்டின்னா, நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு டைபோரேன். ஸோ அவங்க கேட்டிருக்கிறது வந்து சி தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது வந்து ஏ. டைபோரேன். இத நம்ம ஹைட்ராலிஸ் பண்றோம் அப்டின்னா, நமக்கு கிடைக்கக்கூடியது ஒரு போரிக் ஆசிட். இது வந்து பார்த்தீங்கன்னா, பி. நெக்ஸ்ட் இத நம்ம ஹீட் பண்ணும்போது, நமக்கு கிடைக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா, போரான் ட்ரைஆக்சைடு B2O3. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சி. நெக்ஸ்ட் இதுல நம்ம கால்சியம் ஃப்ளூரைடு யூஸ் பண்ணும்போது, நமக்கு கிடைக்கக்கூடியது ஒரு மறுபடியும் போரான் ட்ரைஃப்ளூரைடே கிடைக்கும். ஸோ இது ஒரு சைக்கிள் மாரியா. இப்ப நமக்கு கிடைக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு B2O3 தான். இது வந்து ஹவுஸ் கிராஃப்ட் புக்லயே இருக்கு. ஸோ லித்தியம் போரோஹைட்ரைடு அந்த லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு. ஸோ இதோட நமக்கு வந்து போரான் ட்ரைஃப்ளூரைடோட ரியாக்ட் ஆகும்போது நமக்கு கிடைக்கக்கூடியது ஒரு டைபோரைன். ஸோ இந்த டைபோரைனை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஹைட்ராலிசிஸ் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு கிடைக்கக்கூடியது ஒரு போரிக் ஆசிட். இந்த போரிக் ஆசிட்டை நம்ம ஹீட் பண்ணும்போது, த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆக்சைடுன்னு குடுத்துருக்காங்க இல்லையா? B2O3. போரிக் ஆசிட் நம்ம ஹீட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடியது B2O3. ஸோ இதுல நமக்கு வந்து இந்த B2O3யோட நமக்கு கால்சியம் ஃப்ளூரைடு ரியாக்ட் ஆனது அப்படியே நமக்கு கிடைக்கக்கூடியது அகைன் நமக்கு போரான் ட்ரைஃப்ளூரைடு தான். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இப்போ பிளாட்டினம் காம்ப்ளெக்ஸ் வந்து அம்மோனியா அண்ட் குளோரைடு அயான் லிகாண்ட் ஆக்ட் as a anti-tumor agent. So the correct isomeric formula of the complex and precursor என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இதை பார்த்தோன்னு எலிமினேட் பண்ணிடலாம். டிரான்ஸ் வர வாய்ப்பு இல்லை. சரிங்களா? ஸோ நமக்கு சிக்ஸ்த்தில் தான் ஆன்சர் இருக்கு. ஸோ இந்த 2ல தான் நமக்கு ஆன்சர் இருக்கு.
ஏன் அப்படின்னா இப்போ சிஸ் அப்படிங்கிறது இப்போ பிளாட்டினம் சும்மா நான் ஜஸ்ட் எப்படி ரிஜெக்ட் பண்ணுறது மட்டும் நான் சொல்கிறேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ் பிளாட்டின். இதில் வந்து டைபோல் மூமெண்ட் வந்து பாருங்க நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கும். அப்போ இது வந்து போலாராக இருக்கும். அப்போ ரியாக்டிவாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு நியூக்ளியோஃபைல் வருதுன்னா இது கூட ரியாக்ட் ஆகி நமக்கு கிடைக்கிறது. ஃபஸ்ட்டு நான் ரியாக்டிவிட்டியை பற்றி தான் பேசுகிறேன். ஸோ இந்த எக்ஸாம்பிளுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. இந்த இடத்துல NH3 ஸோ இங்கேயும் நமக்கு NH3 இருக்கு. ஸோ இந்த மாதிரி ரியாக்ட் ஆகும். இதுவே நம்ம டிரான்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டிரான்ஸ் பிளாட்டின். ஸோ டிரான்ஸ் பிளாட்டின் ஸோ NH3 ஸோ இங்கேயும் NH3. ஸோ இதில் நமக்கு வந்து ரியாக்ட் ஆகும்போது ஸோ நோ ரியாக்ஷன் வந்திருக்கும். இது வந்து நோ ரியாக்ஷன். இது வந்து டைபோல் மூமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோவாக இருக்கும், நான் போலாராக இருக்கும். அப்போ இது வந்து நோ ரியாக்ஷன். சரிங்களா? ஸோ இந்த பேசிக்கில் நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ சிஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா மோர் ரியாக்டிவாக இருக்கும். ஸோ நம்ம மெக்கானிசம் ஒர்க் அவுட் பண்ணணும்னா ப்ராப்பராக ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை பாருங்கள் சிஸ் பிளாட்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து ஸோ இதுதான் ஸ்டார்டிங் மெட்டீரியல். ஸோ பிளாட்டினம் டெட்ராக்ளோரைடு கொடுத்துருக்காங்க. ஸோ மெக்கானிசம் இதில் சில பேருக்கு மெக்கானிசம் வந்து தெரியல. ஸோ ஓரளவுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த மாதிரி இதுதான் நமக்கு ஸ்டார்டிங் மெட்டீரியல். ஃபஸ்ட்டு நமக்கு அமோனியா வருது. ஸோ ட்ரான்ஸ் எஃபெக்ட் பாருங்கள். ஸோ எல்லாமே சேம் லிகாண்டாக இருக்கிறதுனால ஸோ இந்த இடத்துல NH3 ஸோ இங்கே குளோரின் ஸோ இங்கேயும் குளோரின் ஸோ இங்கேயும் குளோரின் இருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் அகைன் நமக்கு ஒரு அமோனியா வந்து ரியாக்ட் ஆகும். ஸோ இதில் இந்த இடத்துல ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணால் சரி இதைத்தான் நம்ம பார்க்கணும். இதை பார்க்கும்போது இப்போ புதுசாக யார் வந்திருக்காங்க அப்படின்னா ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்திருக்கு இல்லையா, நியூவாக வந்திருக்கு அமோனியா தான். ஸோ இது வந்து ஸோ இந்த ரெண்டுலையும் ஸோ இதையும் இதையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும். இப்போ யார் வந்து மோர் ட்ரான்ஸ் எஃபெக்ட்னு பாருங்க. ஸோ குளோரின் தான். இந்த பாயிண்ட் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சு ஸோ எந்த புக்கிலும் இருக்காது. சும்மா நான் இந்த மாதிரி நான் ஃபாலோ பண்ணுவேன். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ இன்கமிங் அமோனியா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மோர் ட்ரான்ஸ் எஃபெக்ட் இருந்ததுன்னா ஸோ அதுக்கு ஆப்போசிட் இருக்க நம்ம வந்து லிகாண்டை வந்து நம்ம ரிமூவ் என்ன சொல்றது இதை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். அப்போ நமக்கு இந்த ஆப்போசிட்ல இருக்க குளோரின் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மோர் ட்ரான்ஸ் எஃபெக்ட் இருக்கிறதுனால அடுத்த குரூப்பை தான் நம்ம பார்க்கணும். சரிங்களா? அப்போ இது ரெண்டும் நம்ம ரிமூவ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடியது வந்து சிஸ் பிளாட்டின் தான். ஸோ இதுதான் நமக்கு கிடைக்கக்கூடியது. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்தா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இதுவே நம்ம இப்போ அமோனியா எடுத்துக்கிறோம். இதை வந்து நம்ம ஸ்டார்டிங் மட்டும் எடுத்துட்டு குளோரினோட ரியாக்ட் ஆகும்போது நமக்கு நான் என்ன சொல்றது வரக்கூடியது வந்து ஒரு இந்த இடத்துல குளோரின் ஸோ இங்கே அமோனியா ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட் அகைன் ஸோ ஒன் மோர் குளோரைடு அயன் வரும். ஸோ இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணால் இந்த ரெண்டையும் தான் நம்ம பார்க்கணும். இப்போ யார் வந்து நமக்கு புதுசாக வந்திருக்காங்கன்னா ஸோ இந்த குளோரின் அவருக்கு அப்போ நம்ம இவரை தான் நம்ம செக் பண்ணணும். ஸோ இவங்களுக்கு வந்து ட்ரான்ஸ் எஃபெக்ட் அதிகமாக இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்க நம்ம ரிமூவ் பண்ணிடணும். அப்போ குளோரின் தான் வந்து பார்த்தீங்கன்னா மோர் ட்ரான்ஸ் எஃபெக்ட். அப்போ அதுக்கு ஆப்போசிட்ல யார் இருக்குது அமோனியா. ஸோ அதை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு ஸோ ஒன் மோர் குளோரினை கொடுத்துரும்.
சரிங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இன்கமிங் வந்து நமக்கு புதுசா வந்திருக்காரு. ஸோ அந்த குரூப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வீக் ட்ரான்ஸ் எஃபெக்ட் இருக்குது. ஸோ அப்போ வந்து அத வந்து நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. இன்கேஸ் ஸ்ட்ராங்கா இன்கமிங் வந்து ஸ்ட்ராங்கா இருந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கு. இந்த வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து மோர் ட்ரான்ஸ் எஃபெக்ட் இருந்ததுன்னா, அதுக்கு ஆப்போசிட்ல இருக்க லிகாண்ட வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இதுதான் நமக்கு இத நீங்க இப்படி ஃபாலோ பண்ணிக்கீங்க. ஸோ இது ட்ரான்ஸு, இது சிஸ்ப்ளாட்டின். ஸோ அப்ப நம்ம கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டார்ட்டிங் மெட்டீரியல்ல நம்ம நடந்தா தான் நமக்கு கிடைக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா, சிஸ்ப்ளாட்டின். அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டார்ட்டிங் மெட்டீரியல் நடந்தது தான் சிஸ்ப்ளாட்டின் வரும். ஸோ இதுல நடந்தது அப்படின்னா ட்ரான்ஸ் வருது. ஸோ அப்ப இத ஈஸியா எலிமினேட் பண்ணிறலாம். இப்ப கரெக்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன்னு தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸ்பின் ஒன்லி ஃபார்முலா கேட்டிருக்காங்க. ஸ்பின் ஒன்லி மேக்னெட்டிக் மொமெண்ட். அது கெடோலினியம் 3+. ஸோ கெடோலினியம் அதாவது கிரவுண்ட் ஸ்டேட்ல அதோட நமக்கு தெரியும் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். கிரவுண்ட் ஸ்டேட். கெடோலினியம் வந்து இதுதான் அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இன் கிரவுண்ட் ஸ்டேட். அவங்க நம்ம கேட்டிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 3+ல கேட்டிருக்காங்க. கெடோலினியம் 3+ அப்படின்னு நம்ம 3 எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிடலாம். அவுட்டர் மோஸ்ட் செல்ல இருந்து நம்ம 3 எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுவோம். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவுட்டர் மோஸ்ட் செல் தான். அப்போ நம்ம வந்து டைரக்டா இங்க இருந்து நம்ம 3 எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணக்கூடாது. சரிங்களா? ஏன் அப்படின்னா ஹையஸ்ட் எனர்ஜி ஆர்பிட்டால்ல இருந்தா நம்ம என்ன பண்ணணும், எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணணும். ஹையஸ்ட் எனர்ஜி அப்படிங்கிறது பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் அதிகமா இருந்தது அப்படின்னா அதுதான் ஹையஸ்ட் எனர்ஜி லெவல். ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுதான் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 6 இருக்கு. ஸோ இது 5 இருக்கு. ஸோ அப்போ நம்ம இங்க ரிமூவ் பண்ணிட்டு அடுத்து இங்க ரிமூவ் பண்ணணும். அப்போ இங்க இருக்க 2 எலக்ட்ரான் ரிமூவ் பண்றோம். நெக்ஸ்ட் இங்க இருக்க சிங்கிள் எலக்ட்ரான். அப்போ நமக்கு 3 ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ ரிமைனிங் இருக்கிறது 4f7 மட்டும் தான் இருக்கும். இப்போ நமக்கு எஃப் அப்படிங்கிறது 7 ஆர்பிட்டால் இருக்கும். 5, 6. அப்போ நமக்கு குன்ஸ் ரூல் படி சிங்கிள் எலக்ட்ரான் நம்ம ஃபில் பண்ணுவோம். சரிங்களா? இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்பின் ஒன்லி ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம். மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து லேந்தனர் எலிமெண்ட் அப்படின்னாலே நமக்கு வந்து ஸ்பின் ஆர்பிட் கப்ளிங் இருக்கிறதுனால மேக்னெட்டிக் மொமெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு டிஃப்ரெண்ட் ஃபார்மா யூஸ் பண்ணுவோம். பட் வந்து பாத்தீங்கன்னா டி பிளாக் எலிமெண்ட்டுக்கு மட்டும்தான் அது 3D மெட்டல். ஸோ அதுக்கு மட்டும் தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஸ்பின் ஒன்லி ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். பட் லேந்தனைட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 எலிமெண்ட்டுக்கு வந்து இந்த ஸ்பின் ஒன்லி ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஸோ அது என்னென்ன எலிமெண்ட் அப்படின்னா கெடோலினியம் 3+, ஸோ லேந்தனம் 3+, ஸோ லுட்டீசியம் 3+. சரிங்களா? இதெல்லாம் ஹாஃப் ஃபில்ட் அண்டு கம்ப்ளீட்லி ஃபில்டா இருந்தது அப்படின்னா ஸோ அந்த மாதிரி எலமெண்ட்டுக்கு லேந்தனைட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்பின் ஒன்லி ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். இது மட்டும் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டா போதும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல. ஸ்பின் ஒன்லி ஃபார்முலா நமக்கு தெரியும். ரூட் n into n+2 போர் மேக்னெட்டான். இப்போ n அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான். ஸோ நமக்கு 7 அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்கு இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் நமக்கு 63 வரும். ஸோ இதை வந்து நம்ம ரூட் எடுத்தோம் அப்படின்னா அப்ராக்சிமேட்டா 7.94 மேக்னெட்டான் வரும். சரிங்களா? ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்று தான் கரெக்ட் ஆன்சர். இதுல வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை நமக்கு இன்கரெக்டா கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே. ஸோ இங்க வந்து பாருங்க இது வந்து எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கரெக்டா இருந்தாலுமே 8.9 கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து 7.9 தான் கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தா ஏ தான் கரெக்ட் ஆன்சர்.